இங்க ஒரு பொண்ணு தன் கையில வச்சிருக்க மிஷின வச்சு டோர ட்ரில் பண்ணி தொறக்கறா. அத பார்த்துட்டு இருந்த அவங்க பேரண்ட்ஸ் அவள பார்த்து திட்டுவாங்கன்னு பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவளுக்கு நெறையவே கிஃப்ட்டும் எடுத்துன்னு வந்து குடுத்து, அவள என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா, அவங்களோட பையன் ஆங்ஸைட்டியால ரொம்பவே பாதிக்கப்பட்டு, ரொம்பவே தனிமையில இருக்கிறான். இத பார்த்துட்டு இருந்த அவனோட பேரண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால ஆர்ஃபனேஜுக்கு போய் அவனுக்காக ஒரு சிஸ்டர கூட்டு வரலான்ட்டு முடிவு பண்றாங்க. அங்க போய் பார்த்தா, அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவள ரொம்பவே வால்தனம் பண்ணி, ரொம்பவே தொணன்னு பேசிக்கின்னு எல்லார் கூடயும் சந்தோஷமா இருக்கிறா. அத பார்த்ததும் அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த குழந்தைய ரொம்பவே புடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த பையன்ட்ட சொல்றாங்க, "இதுதான் உன்னோட சிஸ்டர்ன்னு." ஆனா அவன் மூஞ்சில அடிச்ச மாரி கதவ சாத்தியாடுறான். இவளும் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு அவன் கூட விளையாட ஸ்டார்ட் பண்றா. அவனோட புக்க எடுத்து இவளே படிக்க ஆரம்பிக்கிறா. அத பார்த்து இவனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் அவன் கூட உட்காந்து ரொம்பவே கதை பேசி டைம் விட்றா. அவன் ஆள விட்றா சாமின்னு விட்டுட்டு ஓடியாடுறான். இத பார்த்துட்டு இருந்த அவங்க பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே ஆச்சரியம். என்னடா நம்ம பையன் ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிட்டானேன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி தர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையனை இந்த பொண்ணு ஒரு தம்பியாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் இந்த பையன் கூடவே இவளும் ஸ்கூல் போகணும்னு நினைக்கிறா. அதனால அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு இவங்க கூடயே ஸ்கூலுக்கும் போறா. அப்ப அந்த பொண்ணு அந்த பையனோட கையை நோட்டீஸ் பண்றா. அந்த கையை நோட்டீஸ் பண்ண உடனே தங்கிட்ட இருந்த 2 வாட்ச்ல ஒரு வாட்ச் அந்த பையனுக்கும் கொடுத்து, இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றா. திடீர்னு அந்த பொண்ணோட ஃபோனுக்கு காலும் வருது. ஏன்னா சீனியர் பசங்கள்லாம் இந்த பையனை போட்டு ரேகிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு தன் கையில ஒரு பேஸ்பால் பேட் எடுத்துன்னு போயிட்டு அவங்கள அடிக்க போறா. ஆனா அந்த பொண்ணையும் எல்லாரும் பிடிச்சி வச்சாடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பையன் கீழே கடந்த பேட் எடுத்து, இது எவ்வளவு தைரியம் தான் எங்க அக்கா மேல கையை வைப்பீங்கன்னு சண்டைக்கு போறான்.